வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் மாசி மாதத்திற்கான மாத பலன் இது இந்த சோபகிருது ஆண்டில் வரக்கூடிய பிப்ரவரி 13 முதல் மார்ச் 13 இந்த காலகட்டத்திற்கான மாத ராசி பலன். அதில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மாத பலன் என்பது சூரியனை மையமாக வைத்து சொல்வது, தினப்பலன் என்பது சந்திரனை மையமாக வைத்து சொல்வது. அப்போ சூரிய பகவான் தை மாதம் மகர ராசியில் இருந்தார். இப்போ மாசி மாதம் சூரிய பகவான் கும்பத்துக்கு வந்துட்டார். இது மேஷத்துக்கு 11வது வீடு. அப்போ சூரியனை மட்டும் வச்சா சொன்னால் போதுமா, ஏனைய கிரகங்களை பார்க்க வேண்டாமா அப்படின்னா, வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவோ குருவோ சனி பகவானுடைய மாற்றம் எதுவும் இல்லை. ஏனைய கிரகங்கள்னு பார்த்தோம்னா 13/2/2024 மாசி 1ஆம் தேதி புத பகவான் கும்பத்துக்கு மாறுறார். மாசி 1ஆம் தேதி 13/2/2024 சுக்கிர பகவான் மகரத்துக்கு மாறுகிறார். 19 அதாவது மாசி 19 மார்ச் மாதம் 2ஆம் தேதி புத பகவான் மீனத்துக்கு மாறுகிறார். அதே மாதிரி மார்ச் 8ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்துக்கு மாறுகிறார். இந்த புதனும் சுக்கிரனுடைய மாற்றம் மட்டும்தான் இந்த மாதம் இருக்குது. சந்திர பகவான் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 2.25 நாட்களுக்கு ஒரு தடவை சுற்றி வருவார். இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக மாற்றங்கள். இப்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே நீங்கள் உங்களுடைய சென்ற ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு பொதுவாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன ஏழரை சனி வந்தாலும் சரி, அஷ்டம சனி வந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் சரி, குரு எங்கே இருந்தாலும் சரி, மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு எப்பயுமே நல்லா தான் இருக்கும். காரணம் என்னென்னா, 5க்குடைய கிரகம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5க்குடைய கிரகம். அவர் தான் பூர்வ புண்ணிய அதிபதி. அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றார். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்துக்கு எந்த கிரகம் 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மை. அதில் குறிப்பாக சூரியன் 11ல் இருந்தால் அது மிகச்சிறந்த யோகம். கோச்சாரத்தில் எந்த கிரகங்கள் 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் அது யோகம். இப்போ சூரிய பகவானே கோச்சாரத்தில் 11ஆம் இடம் வந்திருக்கார். சூரிய பகவான் ஆட்சி பெற்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார். இப்போது இதற்கு முன்னாடி தை மாதம் சூரிய பகவான் கும்பத்தில் இருந்தார். அப்போது நடுவில் செவ்வாய் பகவான் இணைந்தார். இந்த செவ்வாய் அப்புறம் சூரிய பகவானுடைய இணைவு அந்த அளவுக்கு விசேஷமான இணைவு கிடையாது. நம்ம தினப்பலன் சொல்லும்போது அதை சொல்லிட்டு தான் இருந்தோம். இப்போ செவ்வாய் மகரத்தில் உச்சமாக தான் இருக்கார். ராசி அதிபதி செவ்வாய் உச்சமாக இருப்பதுங்கிறது ஒரு யோகம். ஆனால் கூட சூரிய பகவான் இருப்பது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு விசேஷமான பலன் இல்லை. இப்போ சூரிய பகவான் மாற்றமாகி மாசி மாதம் சனி பகவானோட 11ஆம் இடத்தில் இணைகிறார். சூரியன் சனி இணைவு. இந்த சூரியன் பகவான் அப்பா, சனி பகவான் புள்ள, இவங்க 2 பேரும் டெட் அகென்ஸ்ட் பிளானட். இவங்க 2 பேரும் 11ஆம் இடத்துல இருந்து நமக்கு என்ன பலனை செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2மே அவர்களுக்குள் தீமையை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அவர்கள் இருக்கும் இடம் 11ஆம் இடம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதில் ஐயம் இல்லை. இப்போ சூரியன் 5க்குடைய கிரகமாக பூர்வ புண்ணியாதிபதியாக அவர் லாபஸ்தானத்தில் அமரும்போது உங்களுடைய பூர்வீக இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் குலதெய்வ வழிபாடை ரொம்ப நாளாக விட்டுருப்பாங்க. குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம். பெரும்பாலுமான பேர் மாசி மாதம்தான் குலதெய்வத்தை பார்க்க போவாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதம் இந்த மாதத்தில் உங்கள் குலதெய்வத்தை பார்க்க போனீங்கன்னா குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெற முடியும் அப்படிங்கிறது இங்கே காட்டுது. கூடவே சனி பகவான் இருக்கார், கர்மகாரகன், அவரும் இருக்கார். அதனால் சில தர்ம காரியங்களில் நம்ம ஈடுபடக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். கோயில் திருப்பணிகள், ஆலய திருப்பணிகள், இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய பழைய வேண்டுதல்கள், நீண்ட நாட்களாக திட்டமிட்டு சில கோயில் போக முடியலன்னு சொன்னீங்கன்னா அந்த கோயிலெல்லாம் போகலாம். கண்டிப்பாக ஆலய தரிசனம், ஆலய வழிபாடு இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய தெய்வ நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தெய்வங்களின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம். அதே மாதிரி ப்ரமோஷன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் ப்ரமோஷன் கிடைக்கும்.
எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். சூரியன் அப்படிங்கிறது ஒரு ராஜ கிரகம், அரசு கிரகம். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இந்த நம்ம சொன்ன விஷயங்கள் 100% அப்ளை ஆகும். தனியார் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு 80% அப்படின்னு சொல்லலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு 100% இப்போ வாய்ப்புகள் பலமாக இருக்குது. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பும் கிடைக்கும். இப்போது ஒரு ஷார்ட் டேர்ம் போயிட்டு வரலாம், போய் பணம் சம்பாதிச்சுட்டு வரலாம். இதெல்லாம் யோகம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம். 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். இந்த புத்திரஸ்தானாதிபதி இப்போ லாபஸ்தானத்தில் இருப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தை இருக்குன்னா இப்போ ஒரு குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. 2 குழந்தை பெண் குழந்தை சார், ஆண் குழந்தைக்கு ஆசை இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும். குடும்பத்தில் வாரிசு உருவாகும். மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் வாரிசு உருவாகக்கூடிய நேரம். இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு பலமாக இருக்குது. நீங்கள் இப்போ எந்த விஷயத்தை வேண்டினாலும் வேண்டுதல் கிடைக்கும். அப்போ குழந்தை வேணும்னு நினச்சிங்கன்னா குழந்தை கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதம். சார், என்னோடய குழந்தையெல்லாம் பெருசாகிட்டாங்க, இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நினச்ச இடத்துல வரன் கிடைக்கும். நினச்ச மாதிரியான வரன் கிடச்சி உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பீங்க. அதாவது உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. அப்போ உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க, அவர்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ஆனந்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கும் இது ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு நேரம். நல்லா படித்து உங்கள் பிள்ளைகள் மார்க் வாங்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. படிக்கும் வாய்ப்புகள்லாம் நல்லா பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் பிள்ளைகளுக்கு. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களை பொறுத்து பார்த்தோம்னா 9, 10 அல்லது 10, 11 அல்லது 11, 12 இந்த மாதிரியான இடங்கள்லேயே அதிகமாக கிரகங்கள் இருக்குது. உங்கள் ராசிக்குள்ள குரு, 6ஆம் இடத்தில் கேது. ஏனைய கிரகங்கள் எல்லாமே, சந்திரன் மட்டும் 9ஆம் இடம் வருவார், அப்புறம் 10, 11, 12 வருவார். ஏனைய கிரகங்கள் எல்லாமே 10, 11, 12 தான் அதிகமாக இருக்குது. இந்த மாற்றங்கள் எல்லாமே அந்த இடத்துக்குள்ளே தான் மாறுது. அதனால் தொழில், உத்தியோகம், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமோகமான மாதம். கையில் காசு நிறைய வரக்கூடிய மாதம், சந்தோஷம் நிலவக்கூடிய மாதம், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாதம். மேஷராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான நல்ல மாதம்.